வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மீனம் ராசிக்கு ஜென்ம சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கடந்த ஆண்டே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜென்ம சனி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. வாக்கியத்தின்படி ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏற்கனவே ஜென்மசனியோட பலன்கள்லாம் நிறையவே அனுபவிச்சாச்சு. மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் கடந்த 2025லேயே 24ல் சொல்லப்போனால் ஒரு 5 இயர்ஸாக நிறைய கஷ்டங்கள் தான். அதாவது விரையச்சனி இருக்கக்கூடிய காலத்திலேயே உங்களுக்கு ராகு 2ஆம் இடத்துல இருந்து 8ல் கேது இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து பிரச்சனைகள் தான். ஜென்ம ராகு கேது அது ஒரு பிரச்சனை. இப்போ ராகு கேதுவால் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சனி கர்மா என்ன செய்யும்? சனி கர்மாவை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அல்லது அதுலேருந்து மீள்றதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது, வாழ்வியல் நடைமுறைகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 2026ல் இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய கர்மா என்னன்னாக்க, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த கர்மா பிரிவொன்றை சந்தித்தேன். அதாவது கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் 2023, 24, 25லேயே நடந்த விஷயங்கள் தான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களுக்கும் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கை துணை விட்டுட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருந்தவங்களுக்கும் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். சில எதிர்ப்பாளினர் உறவு கூட வந்திருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்னுடைய இன்னொரு சேனலில் நிறைய வீடியோக்களை போட்டிருக்கிறேன். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது வயது வித்தியாசம் இல்லாமல் சொல்லலாம். அதாவது இப்போ ஏஜ்டாக இருக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆப்போசிட் ஜெண்டரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, எதிர்பாலினர் உறவால் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு ஏற்கனவே நிறைய வீடியோக்களை நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி யங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா காதல்ன்ற பேரில் காதல் ஏற்பட்டு அது கட் ஆகிட்டு அது ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்துருக்கும். மொத்தத்தில் பிரிவொன்றை சந்தித்தேன்ன்ற மாதிரி தான் கடந்த காலங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஜென்மசனி கொடுக்கக்கூடிய பலன்லாம் நிறையவே அனுபவிச்சாச்சு. இன்னும் புதுசாக அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு மீனம் ராசியில் இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் கடன்பட்டு கஷ்டப்பட்டு குடும்ப வாழ்க்கையிலையும் பிரிவுகளை சந்திச்சு, சில பேருக்கெல்லாம் அந்த மாதிரி உறவுகள் ஏற்பட்டிருக்காது. எல்லாருக்கும் இதே மாதிரி சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு. சில பேருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க, அதாவது உறவு இல்லை, ஆனால் கணவன் விட்டு பிரிந்திருக்கிறது அல்லது மனைவி விட்டு பிரிந்திருக்கிறது, பண கஷ்டம், அதாவது கடன், அதாவது பொருளாதாரத்தில் பாதிப்பை கொடுத்துருக்கும். சில பேருக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். பொருளாதார ரீதியாக கடன் அல்லது வேலை இழப்பு அல்லது ஏதோ ஒரு வகையில் வேலையில் டென்ஷனோட ஒர்க் பண்ணுறது, உரிய ரெகக்னிஷன் இல்லாமல் போனது, இந்த மாதிரி நிறைய தாக்கங்களை கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. கடந்துட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கு சொல்லலாம்? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சனி தரும் கர்மா இன்னும் உங்களுக்கு தொடர்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னாக்க, குரு உங்கள் ராசியாதிபதி உச்சமாகிறார் ஜூன் மாதத்துலேருந்து. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. குறிப்பாக இந்த சனி பகவான் யாரை மிகவும் தண்டிப்பார் என்றால், பிறர் மனை நோக்குபவர்கள், பிறர் பொருளை ஆசைப்படுபவர்கள், பேராசைப்படுபவர்கள், மற்றவங்க பொருளை எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கடுமையான தண்டனை கொடுக்கறது. அப்போது நியாயமாக ஒரு பாதையில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலுமே தண்டனை கொடுக்கவே முடியாது. இப்போ இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகளுக்கு மட்டுமே நம்ம பேசிட்டு இல்லாமல் இதுக்கான சொல்யூஷன் என்ன, வாழ்வியல் நடைமுறைகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சேனலில் விருப்பப்பட்டாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனலில் உங்களுடைய நண்பர்களுக்கும் அல்லது உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் நடக்குமா, பாதிப்பு நடக்குமா, இதுதான் கேள்வி. ஆனால் இன்னும் எல்லாமே புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை தீரல. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் முதல்ல என்ட்ரி ஆக போகிறாரு. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் வரப்போகிறாரு. அது பார்த்தீங்கன்னாக்க மினிமம் ஒரு 4ஆம் பாதம் என்பது ஒரு 2 மாதம். ஸோ மார்ச், ஏப்ரல் மேக்சிமம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்க இன்னும் நன்மை நடக்கலை, பிரச்சனையாக இருக்குது, பண விஷயத்தில் தட்டுப்பாடாக இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், அதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னாக்க மே மாதத்துலேருந்தே கூட உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ஒரு பொது பலனாக தான் சொல்கிறேன். நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது, அட்டமாதிபதியோட தசை நடக்குது, புக்தி நடக்குது அப்படின்னாக்க கஷ்டங்கள் இருக்கும் அவர்களுக்கு.
பொது பலனா வந்து இந்த பிரச்சனை தீரும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம சுய ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அதே போல உங்களுக்கு ஆனால் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா 90% உங்க ஜாதகம் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொடுக்குதுன்னா கூட இந்த 10%, அதாவது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்றேன், இடத்துல மே மாசத்துக்கு பிறகு ஒரு 10% நீங்க ரிலாக்ஸ்ட் ஆயிடுவீங்க. அதாவது ஒரு கோச்சார பலன் என்பது ஒரு 10%. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க மீனம் ராசிலேயே பல பேர் இருப்பீங்க, ஒரே தெருவில் பல பேர், ஒரே குடும்பத்தில் 2-3 பேர் இருந்தீங்கன்னா கூட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கடந்த காலத்தில். ஆனால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த காமன் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பொது பலன். என்ன வகையான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மீனம் ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடத்துல மே மாதத்துலேருந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு 10% ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஜென்ம சனியால் பயப்பட வேண்டியதில்லை. திருக்கணிதம் பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உத்திரட்டாதியில் இருக்குது. அது ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரேவதிக்கு போகுது. ஆனால் நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. ஈவன் பங்குனி மாதம், அடுத்த பங்குனி மாதம் வரலுமே இருக்குது. அதுதான் இங்கே வித்தியாசமே. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்க இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதாவது திருக்கணிதத்தின்படி ஜூன்லேருந்து ரிலாக்ஸ் ஆகும், நம்ம ஏற்கனவே வீடியோக்கள்லாம் போட்டிருப்பேன் உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு. பட் வாக்கியத்தின்படி தான் நம்ம இப்போ இந்த சனி பயிற்சி பலனை பார்க்குறோம். இந்த சனி பயிற்சி பலன் வந்து வாக்கியத்தின்படி பார்க்கும்போது இடத்துல பங்குனி மாதம், அடுத்த வருஷம் 2027 ஏப்ரல் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரலுமே உத்திரட்டாதியில் தான் இருக்குது. இதில் வக்கரமாகும், நடுவில் ஜூலை மாதம் வக்கரமாகும், அப்புறம் ஒரு 140 days வந்து வக்கரகதியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த சனி வந்து உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். பட் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா குருவோட பார்வையில் சனி இருக்கிறதுனால ஈவன் ஜூன் மாதத்துலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சில முடிவுகள் கிடைக்கும், அல்லது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருப்பீங்க. ஃபினான்சியலி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஃபினான்சியலி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் நெருக்கடியோடு இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களை சந்திப்பீங்க, புதிய வாய்ப்பு கிடைக்கும், முன்னேற்றங்கள் உண்டு, வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜூன் மாதத்துலேருந்து. ஃபேமிலி லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த டூரேஷனில் வந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க வழக்கு போன்றவற்றில் போகலை, ஆனால் தனித்து இருக்கிறோன்னா அதற்குமே கூட ஒரு முடிவு கிடைக்கும், ஒன்றா கூட சேரலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2027 ஏப்ரல்லேருந்து தான் ரேவதி நட்சத்திரத்துக்கு போகுது. அது அந்த பஞ்சாங்கம் அடுத்த வருஷம் பஞ்சாங்கத்தில் நமக்கு தெரியும். அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் 2027 ஏப்ரல்ல இருந்து தான் வாக்கியத்தின்படி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி வருது. ஆனால் வந்து திருக்கணிதத்தின்படி இந்த ஜூன் மாதத்திலிருந்தே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி வருது, அதாவது ரேவதி நட்சத்திரத்துக்கு. இதுதான் வித்தியாசம், ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்க. அதுதான் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வந்து எதை எடுத்துக்கிறது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு கொஷினே. ஆனால் அனுபவத்தில் பெரும்பாலும் பார்க்கும்போது வாக்கியத்தில் வர்ற டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக இருக்கும். அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய நாள்லேருந்து கடுமையான பலனோ நல்ல பலனோ கொடுக்குது அனுபவத்தில். பட்டு நம்ம வந்து திருக்கணிதம்ன்றது வந்து ஜாதகம் பார்க்கும்போது திருக்கணிதம் வந்து, அதாவது நம்ம ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம அந்த நம்மளுடைய கட்டம் போடுறது, பர்சனல் சார்ட் வந்து போடுறது, அது எந்த டிகிரியில் இருக்கிறது, அதுக்கு வரக்கூடிய தசாபுக்தி பலனை சொல்லும் போது கரெக்டாக இருக்குது. இந்த பொது பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்க வாக்கியத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதாவது குறிப்பாக அதுவும் சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வாக்கியத்தின்படி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அது வந்து அனுபவம் உண்மை. அப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூன்லேருந்து இந்த சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து 2027 ஏப்ரல் வரலும் பெரிய பாதிப்பு இல்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. உங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே அந்த முடிவு இருக்கும். அதே போல் பிரிந்தவர்கள், தற்காலிகமாக பிரிந்தவர்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தற்காலிக பிரிவு ஏற்பட்டவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். சில பேருக்கு திருமணம் கூட ஆகும். இந்த 2026 ஜூனுக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு, நல்ல வேலை கிடைக்கிறது, புதிய வாய்ப்பு கிடைச்சி போகிறது, சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படுறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தொழில் நல்லாயிருக்கும். 2026 ஜூன்லேருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பீங்க. இப்போது இந்த சனி பெயர்ச்சியால் நம்ம என்ன பிரச்சனை வந்தாலையும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க சனிக்கிழமைகளில் நீங்கள் எள்ளு உருண்டை செய்யலாம், அல்லது எள்ளு உருண்டை கடையில் வாங்கி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஆஃபீஸில் அல்லது பக்கம் இருக்கிறவங்களுக்கு
ஏதாவது அந்த எள்ளுருண்டையை கொஞ்சம் தானமாக கொடுக்கறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இது பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி உறவு நிலை பிரச்சனை இருக்கு, ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னாக்க தாயாருக்கு உரிய சேவைகளை செய்யணும். அவங்களுக்கு ரொம்ப வயதானவர்களாக இருந்தாக்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அவங்க கால் கை அமுத்தி விடுறது, பிடிச்சு விடுறது, அவங்களுக்கு தொண்டுகள் செய்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு தாரத்திடமிருந்து வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும். ஸோ அப்போ தாயாருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு தாரத்தால நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அப்போ இதையும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த காலகட்டத்தில். பக்கத்திலே இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது துர்க்கை இந்த இடங்கள்ல போயிட்டு நீங்கள் இந்த இடங்கள்ல வெள்ளிக்கிழமையில நீங்கள் எலுமிச்சம்பழம் 2ஆக கட் பண்ணி அதில் 2 விளக்கா போட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அப்புறம் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரலாம் ஃபேமிலியோட. பொங்கு சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமையில எறும்புகளுக்கு அல்லது பஞ்சபட்சிகளுக்கு, புறா, பறவைகள், கோழி, இந்த மாதிரி பஞ்சபட்சிகளுக்கு நீங்கள் உணவு தர்றது, அதாவது அரிசி மாவு போடலாம், அல்லது அரிசி நெல்மணிகளை தூவி விடுறது, நாய்க்கு ஏதாவது உணவு கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் சாட்டர்டேல செய்கிறதுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஸோ அதே போல் ஒரு புனித நதி சென்று நீங்கள் நீராடிட்டு வரலாம். உண்மையிலேயே புனித நதி அல்லது ஒரு நல்ல நீர்வீழ்ச்சி, ஒரு மூலிகை கலந்த நீர்வீழ்ச்சியாக வருது அப்படின்னாக்க அது எங்கேனாலும் போகலாம். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சாட்டர்டேல ஃபேமிலியோடு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இது எப்பப்போ செய்யணுன்னாக்க முக்கியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாதம் வருது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மலையேற்றம் அல்லது ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க. அதே போல் வாக்குவாதம் யார்கிட்டையும் செய்யாமல் இருக்கணும். டாக்குமெண்ட் சைன் போடுறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது வாழ்வியல் நடைமுறைகள். குறிப்பாக கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கூட உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனை வரும். அப்போ கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த மாதிரி வாழ்வியல் நடைமுறைகளையும் நாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஒரு மகான்கள் அல்லது ஞானிகளுடைய ஆசீர்வாதம் வாங்கிறது, ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனையும் மன அழுத்தத்தையும் நீக்கும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது அல்லது வாக்கிங் கூட நீங்கள் போகலாம். டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் போகிறது. எந்த ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் நேரம் தவறாமை, பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த விஷயத்த இன்னைக்கு தான் செஞ்சோன்னா இன்னைக்கு தான் செய்யணும், தள்ளி போடவே கூடாது. அப்படிலாம் பண்ணும்போது ஒரு கரெக்டாக இருக்கும்போது வார்த்தைகளை அளந்து பேசும்போது மற்றவங்க கிட்ட, அது உறவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே நண்பராக இருந்தாலும் சரி, மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, சக பணியாளராக இருந்தாலும் சரி, மற்றவங்களை பற்றி குறை சொல்லாமல் அல்லது விமர்சனம் செய்யாமல் வார்த்தையை அளந்து கரெக்டாக பேசும்போது கண்டிப்பாக சனி பகவானால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தர முடியாது. எந்த பிரச்சனையும் நம்மளை தேடி வராது. நாம் பாட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்படி ஒரு நடைமுறை வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிட்டு பொறுமையாக இருக்கிறது, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.